அது மட்டுமல்லாது, திதி உரைத்தார் அல்லவா, எவரொருவர் இவ்வகை வித்தையினை பிரயோகித்து மற்றொருவரை இழுத்து வருகிறார்களோ அவர்களின் விருப்பம் நிறைவேறும் வரை அவரால் பிடியிலிருந்து தப்ப இயலாது. இல்லை, தாங்கள் இவ்வாறு செய்ய முடியாது. நன்கு நினைவுபடுத்தி பாருங்கள். சதியாக தங்கள் நினைவலைகளை சோதித்திடுங்கள். தந்தை அளித்த வித்தையை சகோதரிக்கு எதிராக பிரயோகித்திடுங்கள். சகோதரனை காப்பாற்றிடுங்கள். செல்லலாம் அசுரமாதா. தியானத்திற்கு செல்லுங்கள். சதியாக நினைவலைகளை மீட்டெடுங்கள். இதுவரை திதி செய்த யாவையும் தாங்கள் இனி ஆற்ற வேண்டும் தேவி. முயற்சித்திடுங்கள். குருதேவா, என்னை காப்பாற்றுங்கள். திதி, என்னை விட்டுவிடு. விடுதலை செய். கால சக்கரத்திலிருந்து எவராலும் தப்பிக்க இயலாது. செய்த செயலுக்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் நியதியாகும். சதியின் சகோதரியாக இல்லாவிட்டால் இந்த சக்தியை பிரயோகித்து தங்களை இங்கு வரவழைத்திருக்க இயலாது. ஆனால் லோக நன்மைக்காக நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். நாராயணரை இக்கணமே விடுவியுங்கள். இல்லை, இது அநியாயம். இதுவே நியாயமாகும். இது காலச்சக்கரத்தின் சீற்றம் என்று தேவி பார்வதி உரைத்தார்கள் அல்லவா? அது இவ்வாறேதான் இருக்கும். நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவும் உச்சிதமே. நாராயணரின் விடுதலை மட்டுமல்ல, இங்கனம் பிரபஞ்சத்திற்கு நன்மையும் விளைந்திடும். அதற்கு வாய்ப்பில்லை. நான் நாராயணரை விடுதலை செய்ய மாட்டேன். செய்தாக வேண்டும். ஒன்றை நாம் இருவரும் மிக நன்றாக அறிவோம். இந்த வித்தையை பயன்படுத்தினால் பயன்படுத்தியவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வரை கட்டப்பட்டவர் விடுவிக்க இயலாது. இதுவே இந்த வித்தையின் சக்தியாகும். ஆகையால் தாங்கள் இதிலிருந்து தப்பிக்க இயலாது. இல்லை, நாராயணரை விடுவிக்க மாட்டேன். தாங்கள் நாராயணரை விடுவித்தாக வேண்டும். இந்த வித்தையை பயன்படுத்திக் கொண்டு எவர் அழைக்கிறாரோ அவர் தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். எவ்வாறு தாங்கள் தங்கள் கணவர் காசிபரை அழைத்தீர்களோ அவ்வாறு. இதன் சக்தியை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? அதைத்தான் நான் தங்களிடமும் பிரயோகிக்கிறேன். ஒருவேளை தாங்கள் மறுப்பு தெரிவித்தால் இதன் விளைவை அனுபவிக்க தயாராகிவிடுங்கள். நாராயணரை இக்கணமே விடுவித்து உங்கள் விடுதலைக்கு வழி தேடுங்கள். செல்லுங்கள். அசுரமாதா,
தேவி பார்வதியைப் போன்று ஒரு சகோதரியை அடைந்து நான் தன்யனானேன். இப்பிரபஞ்சத்தில் என்னை விடுவிக்க எவருக்கேனும் சக்தி இருக்கிறது என்றால் அது என்னுடைய சகோதரியான பார்வதியிடம்தான் அது உள்ளது. பிரபஞ்சத்திற்கு ஏற்படவிருக்கும் இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துவது தங்கள் கடமை. சுக்கிராச்சாரியாரை தடுத்து நிறுத்துங்கள் நாராயணா. பிரபஞ்சத்தை பேரழிவிலிருந்து காப்பாற்றுங்கள். துரித கதியில் ஏதேனும் செய்யுங்கள். அசுரமாதா, வரலாற்றில் அனைவரும் உனது தியாகத்தை நினைவில் கொள்ளும் வகையில் ஏதேனும் ஒரு பொருளை இக்கணம் தியாகம் செய்துவிடு. நிச்சயமாக குருதேவா. நான் அளிக்கவிருக்கும் இந்த ஆகுதியை இவ்வையகம் நினைவில் கொள்ளும். இன்று முதல் தங்களது குலத்தில் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவே பிறக்காது. உனக்கு பிள்ளை பேறு வழங்குவதற்கு நான் அன்றும் தயாராக இருக்கவில்லை, இக்கணமும் தயாராக இல்லை. ஆதிசக்தியின் வடிவமான மீனாட்சியின் சாபத்திற்கு பிறகும் கூட எனக்கு நம்பிக்கை இருந்தது. என்னை மணந்த என் சுவாமி மகரிஷி காசிபர் விரும்பினால் இந்த சாபத்திற்கு தீர்வு காண முடியும் என்று, குழந்தை பேறு பெற முடியும் என்று. ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. இனி எனது கருவில் இருந்து ஒரு அசுர மைந்தன் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த கருவறையை கொண்டு என்ன செய்வது? ஆகையால் நான் அசுர மாதா திதி இன்று இந்த யாக குண்டத்தில் எனது கருவறையை ஆகுதியாக விடுகிறேன். கருவறையை ஆகுதியாக விடுகிறேன். கருவறையை ஆகுதியாக விடுகிறேன். நான் இடவிருக்கும் ஆகுதியை இது நாள் வரை இந்த வையகத்தில் உள்ள எந்த பெண்ணும் செய்திருக்க மாட்டாள். இன்று இந்த யாக குண்டத்தில் இருந்து யார் உதயமானாலும் அது எனது கருவறையில் இருந்து உண்டானதாகும். ஹர ஹர மகாதேவா. அசுரமாதா திதி, அவ்வாறு செய்யாதீர்கள். இது நாள் வரை அசுர குலத்தவர் சிவன் மீது நன்மதிப்பை கொண்டிருந்தீர்கள். இத்தவறு இழைத்து அசுரகுலம் என் மீது கொண்டிருந்த மதிப்பை அவமதிக்காதீர்கள். தவறிழைக்க வேண்டாம். என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. இன்று இந்த வையகமே அசுரர்களின் முடிவையும் அசுர குருவின் பிடிவாதத்தையும் காணும். அசுரர்களுக்கும் சிவனுக்குமான விரோதத்தை காணும். என்னை தடுக்காதீர்கள். நான் அசுர மாதா திதி நடந்து கொண்டிருக்கும் வேள்வியில் முதல் ஆகுதியாக எனது கருவறையை இடப் போகிறேன்.